பிரியமானவர்களே, நம்ம கூட இந்த நாட்களில் கடவுளை விசுவாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னேயும் நமக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது. அப்படிதான் நாங்கள் என்னப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு வர்றோம், அது நடக்கலன்னொன்னே மனசெல்லாம் துக்கமாகிருது. அப்படிதானங்க. ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தானாங்க. வல்லவனா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு பைபிளில் போட்டுருக்குதுங்க. அப்போ விசுவாசத்தில் வல்லவன் சொல்லி ஏன் ஆபிரகாமை சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன எப்படி விசுவாசித்தானாங்க, தனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவாக அவன் மறந்துட்டு கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பினானாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அவனுக்கு அவங்க மனைவியோட கற்பம் செத்து போயிடுச்சு. அந்த ஸ்திரீகளுக்கு இருந்த அதாவது மென்சஸ் எல்லாம் நின்று போச்சுங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் வயசு 100 வயசு ஆயிடுச்சுங்க. இதோ முதிர்ந்த வயதாயிடுச்சுங்க. அப்படி இருக்கும்போது இனி தனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம நேச்சுரல் தானங்க, இயற்கையில எடுத்து அவங்களுக்கு பேபி பிறக்காது. ஆனால் அதை அவன் மறந்துட்டானாங்க. மறந்துட்டு கடவுள் எனக்கு சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்கு குழந்தை தருவார், அந்த குழந்தை மூலமாக இந்த பூமியை நான் சுதந்திரிப்பேங்கிற வாக்கு தத்தத்தை அவன் நம்பினானாங்க. அதுதான் அவனுக்கு நீதியாக என்ன படித்தாங்க. அதனால தாங்க அவனை விசுவாசத்தின் வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் வந்திருக்குதுங்க. எனவே இன்னைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க நெகட்டிவ் காரியங்களெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கங்க. அப்படி நீங்கள் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி அந்த வார்த்தை தான் நடக்கும், இன்னைக்கு இருக்க இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களே, நீங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.